மகாராஜா 2017 குரங்கு பொம்மை அப்படின்னு வந்து ஒரே ஒரு படம் எடுத்துட்டு திருப்பியும் இப்போ 2024 விஜய் சேதுபதியோட 50வது படத்தை டைரக்ட் பண்ண டைரக்டர் நித்திலன் 2017 2024 வரைக்கும் கிட்டத்தட்ட 7 வருஷம் கேப்பு ஒரே ஒரு படம் குரங்கு பொம்மைன்னு ஒரு படம் எடுத்தார். அதுக்கப்புறம் இவ்வளோ கேப் கொடுத்து விஜய் சேதுபதியோட 50வது படமாகவே வந்து இந்த மகாராஜாவை எடுத்திருக்காரு. இந்த 7 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தார், மகாராஜா படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். இந்த வீடியோ வந்து நான் என்ன பேசினாலுமே வந்து ஸ்பாய்லர் ஆயின்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஸ்பாய்லர் அலர்ட் கொடுக்குறேன். இல்லை எனக்கு ஸ்பாய்லர் இல்லாத ரிவ்யூ தான் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அடித்து சொல்லுவேன். இந்த வருஷத்தோட நான் பார்த்ததுலேயே ஒரு பெஸ்ட் ஃபிலிம்னே வந்து இந்த மகாராஜாவை சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட படங்கள் வந்து வந்திருக்கு. பட் இருந்தாலும் கேப்டன் மில்லர் எனக்கு பிடிச்சிச்சு. இந்த வருஷத்தோட சூப்பர் ஸ்டார்ட் அப்படின்னு நல்லா வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தேன். பட் அந்த படம் நிறைய பேர்த்துக்கு பிடிக்காம போயிருச்சு. பட் அந்த படம் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மகாராஜா படம் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஸ்பாய்லரே இல்லாமல் சொல்லணும்னா வந்து தாராளமாக இந்த படத்தை நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தியேட்டரில் போய் பார்க்கலாம். அது மட்டும்தான் என்னால் ஸ்பாய்லரே இல்லாமல் இப்போதைக்கு இந்த ரிவ்யூவில் சொல்ல முடியும். ஸோ மகாராஜா ரிவ்யூ வித் ஸ்பாய்லர்ஸ் ஆரம்பிச்சிடலாம். பட் போகிறதுக்கு முன்னாடி ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜெயராமகிருஷ்ணன் பேசுகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குட்டியாக ஒரு மெசேஜ். கேங்கில் ஒரு 5 பேர் இருப்பீங்க கண்டிப்பாக, ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில். அதில் ஒருத்தர் மட்டும் வந்து சில விஷயங்கள் வந்து அவாய்ட் பண்ணிகிட்டு இருந்தா அவன் என்ன ரீசன், எதனால் வந்து எங்களை அவாய்ட் பண்ணுற, 5 பேரில் நீ ஒருத்தர் மட்டும் இப்படி போயிட்டுருக்கிய அப்படின்னு வந்து கண்டிப்பாக வந்து மீதி இருக்கிற 4 பேர் கேட்க தான் செய்வீங்க. பட் எங்கே தப்பு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்து அவனை நம்ம சொல்கிறதையும் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு தனியாக அந்த ஒருத்தனை வந்து தனியாக விட்டுருவீங்க. எல்லா விஷயத்துலையுமே வந்து இவன் இப்படி தான் பண்ணுவான் அப்படின்னு வந்து கூட்டமாக இருக்கிற 4 பேர் வந்து சேர்ந்து முடிவு பண்ணிடுவீங்க. வாட் இஸ் த குட்டி மெசேஜ் இன் இட் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ரேர் கேசஸில் வந்து அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்காம அவன் எங்கே போனாலும் அந்த மீதி இருக்கிற 4 பேருமே வந்து அவன் பிரச்சனையை சால்வ் பண்ணலினாலுமே வந்து அவனை தனியாக விடாமல் பார்த்துப்பாங்க. என்னோட குட்டி மெசேஜும் அதுதான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் இப்படி ஏதாவது விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணி தனியாக, அது என்ன வேணால் பர்சனல் விஷயங்களை வேணால் இருக்கட்டும், நான் தனியாக பண்ணிக்கிறேன் சில விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணியிருந்தா அந்த ஒரு நபரை வந்து எப்போவுமே தனியாக விட்டுறாதீங்க. நீங்கள் அந்த நபரை தனியாக விடலைன்னா கண்டிப்பாக ஹீ வில் பவுன்ஸ் பேக். அது தெரிஞ்சோ தெரியாமலையோ நீங்கள் பண்ணுற அந்த நபருக்கு பண்ணுற ஒரு பெரிய லைஃப் சப்போர்ட்டாக வந்து அந்த விஷயம் இருக்கும். மகாராஜா காலங்காலமாக சலூன் கடையில் வேலை பார்க்குற மகாராஜாங்கிற ஒரு நபருக்கு வீட்டில் ஒரு திருட்டு நடக்குது. அந்த திருட்டில் ஒரு குப்பை தொட்டி காணாமல் போயிடுது. அந்த குப்பை தொட்டி காணாமல் போனதுக்கு பின்னாடி இருக்கிற மிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிற ஒரு சின்ன பேஸ் லைன்லேருந்து ஆரம்பிக்கிறது தான் இந்த மகாராஜா படம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எது சூப்பராக இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தோட ரைட்டிங். அதாவது காலங்காலமாக பல கமர்ஷியல் சினிமாஸ் இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட வந்து பார்த்துருப்போம். பட் க்ளோஸ் டு ரியாலிட்டி அளவுக்கு எந்த படங்கள் வந்து கொடுக்குதோ அந்த படங்கள் தான் வந்து வெற்றி பெறும் ஆடியன்ஸ் மத்தியில். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கேட்டகரியில் வந்து இந்த மகாராஜா படம் வந்து வந்துடும். அந்த அளவுக்கு வந்து ஒரு பீக் ரைட்டிங்னே சொல்லலாம். அந்த 7 வருஷம் கேப், வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன்ல டைரக்டர் நித்திலன் வந்து 7 வருஷம் கேப் எடுத்திருக்காருன்னு. 7 வருஷம் கேப் எடுத்திருந்தாலுமே வந்து 7 வருஷம் கேப்புக்கு இந்த படம் ஒர்த்துடா அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து இந்த படம் பார்க்கும்போது ஃபீல் பண்ண வச்சுட்டாரு. அந்தளவுக்கு க்ளோஸ் டு ரியாலிட்டி அளவுக்கு ரைட்டிங் இருந்திருக்கு. அந்த ரைட்டிங்கை மேட்ச் பண்ணுற மாதிரி இந்த படத்தில் நடித்த கேரக்டர் ஆர்டிஸ்டோட ஒர்க் இருக்குது. ஸ்டார்டிங் ஃப்ரம் விஜய் சேதுபதி, பாரதி ராஜா, நட்டி, அப்புறம் திருடன் கேரக்டரில் ஒருத்தர் நடிச்சிருப்பார். ஒரு சின்ன ரோல் தான் வந்து பண்ணியிருப்பார். அந்த கேரக்டர் ரோலில் நடித்த ஆக்டர் தான் வந்து குரங்கு பொம்மையிலையுமே வந்து நடிச்சிருப்பார். அதுலேயும் திருடனாக தான் வருவார், இதுலேயும் திருடனாக தான் நடிச்சிருக்காரு. மேபி என்னென்னமோ யூனிவர்ஸ் பில்ட் பண்ணுறீங்க டைரக்டர் நித்திலன் சார், இதை வச்சு நீங்கள் வந்து பயங்கரமாக வந்து யூனிவர்ஸ் கிரியேட் பண்ண வேணாம். பட் ஸ்பின் ஆஃப் மாதிரி வெப் சீரிஸ் வந்து பண்ணலாம். அது ஒரு மாதிரி ஹியூமர் ஜோனில் வந்து போகும். அந்த அளவுக்கு ஹியூமர்ஸை குரங்கு பொம்மையிலையும் சரி இந்த மகாராஜா படத்துலேயுமே சரி சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. கம்மிங் டு கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா
பாரதி ராஜா சார், அதாவது அந்த திருடன் கேரக்டரில் ஒருத்தர் நடிச்சிருப்பாருன்னு சொன்னல, அந்த அளவுக்கு கூட வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்க மாட்டார். ஒரு 2-3 சீன்ஸில் வராரு. பட் பர்டிகுலராக ஒரு சீனில் இந்த மாதிரி ஒரு கேரக்டரை இவரால் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து இத்தனை சீனுக்கு வந்தாலும் அந்த ஒரு சீன் வந்து நின்று பேசிடும் இந்த படத்தில். அந்த மாதிரி ஒரு ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பாரதி ராஜா சார் பண்ணியிருக்காரு. நட்டி அதாவது நல்லவர்னு சொல்ல முடியாது, கெட்டவர்னு சொல்ல முடியாது. இந்த உலகத்தில் எல்லாமே அப்படி தான். எல்லாருக்குள்ளேயுமே வந்து ஒரு நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். அதை தான் வந்து ஒரு மனிதருடைய கிரே ஷேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு கிரே ஷேட் கேரக்டரில் தான் வந்து ஆக்டர் நட்ராஜ் நட்டி வந்து இந்த படத்தில் ஒரு போலீஸ் ரோல் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட டுவோர்ட்ஸ் எண்டு வரைக்குமே வந்து ஒரு வில்லன் ஃபீல்டில் கொடுத்துருந்தாலும், வில்லனாக இருந்தாலும் அவனுக்குள்ளேயே ஒரு நல்லவன் இருக்கான் அப்படிங்கிற ஒரு ரைட்டிங் சூப்பராக நட்ராஜ் கேரக்டரில் சூப்பராக எழுதியிருக்காரு. முனிஷ்காந்த், சிங்கம்புலி சார், அனுராக் கேஷப், விஜய் சேதுபதிக்கு மகாராஜா பொண்ணா நடித்த அந்த ஒரு பொண்ணு கேரக்டர், மம்தா, அபிராமி, அப்புறம் ஒரு சின்ன குழந்தை, இப்படின்னு ஏகப்பட்ட பேர் அவங்களுக்கு கொடுத்த ரோலை கரெக்டாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறத விட, நம்ம ரியல் லைஃப்பில் இப்படி மகாராஜாவுக்கு ஒரு ஒய்ஃப் இருந்திருந்தா இப்படி தான் இருந்திருப்பாங்க, இப்படி ஒருத்தர் கண்டிப்பாக இருந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த படத்தில் வர எல்லா கேரக்டர்ஸோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸும் இருக்குது. அதுக்கு பக்கபலமாக இருக்கிறது முன்னாடியே நான் சொன்ன மாதிரி அந்த கேரக்டருக்கு அவர் எழுதின ரைட்டிங், அந்த கேரக்டர் ஆர்க், டீட்டெயில்ஸ் எல்லாத்துலேயுமே சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சீனில் சொல்லணுன்னா வந்து இப்போ விஜய் சேதுபதி சார் ப்ளே பண்ண மகாராஜா கேரக்டரை எடுத்துக்கோங்களேன். அவரோட அந்த ஒரு ஹேண்ட் கிரிப்பு, அடம் பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் நடக்குன்னு அடம் பிடிச்சாருன்னா அதுக்கு ஃபிசிக்கலாகவே அவர் எப்படி வந்து அந்த சீனை ஹோல்டு பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சூப்பராக நடித்து கொடுத்துருக்காரு. அந்த ஒரு ஹோல்டிங் ஃபேக்டர் படத்தில் எமோஷ்னலாகவும் சரி, காமிக்கலாகவுமே சரி சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அண்ட் டுவோர்ட்ஸ் எண்டெல்லாம் கமர்ஷியல் படம்னா இப்படி தான் இந்த கேரக்டர் எழுதணும் அப்படிங்கிற அளவுக்கு சூப்பராக மகாராஜா கேரக்டர் எழுதியிருக்காரு டைரக்டர் நித்திலன். அண்ட் படத்தோட ஸ்டண்ட் கோரியோகிராஃபிங்க என்னதான் வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்தாலும் இந்த படத்தில் ஸ்டண்ட் சீன்ஸ் வந்து படத்தில் இருக்குது. கமர்ஷியல் ஃபிலிமாக இருந்தாலும் முன்னாடியே சொன்ன மாதிரி ரியாலிட்டிக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸராக வந்து ஸ்டண்ட் சீக்வன்ஸை வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. நம்ம நேரில் ஒருத்தர் சண்டை போட்டால் இப்படி தாண்டா சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்ல வைக்கும் இந்த படத்தோட ஸ்டண்ட் ஒர்க்கு. அதாவது படத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னா சில ஸ்டன் சீன்ஸ்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் பண்ணலாம், சினிமா தானே அப்படின்னு சொல்கிறத விட நமக்கே வந்து அந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து சில விஷயங்கள் வந்து இந்த படம் பார்க்கும்போது தரும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த படத்தில் நான் ஒரு மெசேஜ் சொல்லியே ஆவேன். இந்த விஷயத்தை வந்து கமர்ஷியலைஸ் பண்ணி நான் மெசேஜ் சொல்லுவேன். அண்டு அந்த ஹீரோ நடித்த படத்தையே திருப்பி ரீப்ரைஸாக வந்து ஒரு சீனாக வச்சு அதுக்கு வந்து ஒரு ஃபேன் மூமெண்ட் நான் க்ரியேட் பண்ணுவேன் அப்படின்னு நாஸ்டாலஜிக் ஃபீல்ஸ்ன்னு சொல்லி இந்த 2 விஷயங்களை எல்லா இப்போ வரக்கூடிய எல்லா கமர்ஷியல் ஃபிலிம்ஸ்லையுமே வந்து நீங்கள் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து வெக்ஸே ஆகிருப்பீங்க, என்னடா இன்னும் படம் இப்படி எடுத்துகிட்டு இருக்காங்க, புதுசாக எதுவுமே க்ரியேட் பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த ஆடியன்ஸுக்கு இந்த படத்தில் சின்னதாக வந்து ஒரு ட்ரீட் வச்சுருக்காரு. அதாவது நாஸ்டாலஜிக் ஃபீல்னால் இப்படி தான் தரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சீனை எல்லாம் ரீப்ரைஸ் பண்ணல. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா நடுவில் கொஞ்சம் பக்கத்தில் காண பால் மேலே போச்சு, இங்கே அடிபட்டிருக்கும், இங்கே தான் மிடில் ஆஃப் பிளாங்கெட் ஆகியிருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த கேரக்டர் டீட்டெயிலை வந்து விஜய் சேதுபதி நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணத்தில் எப்படி இம்ப்ரவைஸ் பண்ணியிருப்பாரோ அதே சீன் மாதிரியே வந்து இதில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. அந்த டைலாக்கு ஸ்டார்டிங்கில் என்னதான் வந்து ஒரு காமிக்கலாக வந்து நம்ம சிரிச்சிருந்தாலும் அதில் அவர் வச்சிருக்க அந்த ஒரு எமோஷ்னல் கனெக்ட்டுங்கிறது வந்து எண்டில் எந்த அளவுக்கு காமெடியை ரசித்தோமோ அதே டைலாக்ல இருக்கிற அந்த எமோஷனை, சென்டிமெண்ட்டை கமர்ஷியலாக வந்து இப்படி தாண்டா எழுதணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபீல் பண்ண வைக்கிறாரு. இப்போ ரீசெண்டாக ஒரு படம் கூட வந்துச்சு, அந்த படம் பேர் சொல்ல விரும்பலை, மண் பெண் பொன், இது 3 வச்சு தான் வந்து கதை சொல்ல ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் இதில் நான் வந்து இதை வச்சு தான் கதை சொல்ல போகிறேன், இந்த மெசேஜ் தான் நான் சொல்ல போகிறேன் அப்படின்லாம் வந்து இந்த படத்தில் டைரக்டர் காட்டல. இதுதான் கதை, இதை எழுதியிருக்கேன், இதில் சில விஷயங்கள்லாம் வந்து இருக்குது, அது ஆடியன்ஸ் நீங்களே பார்த்து புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற அளவுக்கு அந்த XYZ படத்தில் காட்டின அந்த மண் பெண் பொண்ணை வந்து சூப்பராக மெட்டஃபரிக்கலாக வந்து ஒரே ஒரு சீனில் வந்து ஆடியன்ஸ் கிட்ட கன்வே பண்ண வச்சுருப்பாரு. எக்ஸாம்பிளுக்கு சொன்ன இந்த மாதிரி ஒரு விஷயத்த, பட்டு ஒரு படத்தை எப்படி எழுதணும், யதார்த்தத்துக்கு என்னதான் நம்ம சினிமா எடுத்தாலும் யதார்த்தமாக வந்து சில விஷயங்களை வந்து பண்ணணும். அந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு யதார்த்தத்தை வந்து இந்த படத்தில் சூப்பராக கையாண்டிருக்காங்க. அந்த விஷயத்தை
விஷயத்துக்காகவே வந்து இந்த மகாராஜா படத்துக்கு நீங்கள் தேட்டருக்கு போகணும்னு நான் சொல்லுவேன். டெக்னிக்கலாக எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. மியூசிக் பார்த்தீங்க அஜனீஷ் லோக்நாத் போட்டிருக்காரு. இப்போ ரீசெண்டாக மங்களவாரம் தமிழில் வந்து செவ்வாய்க்கிழமைன்னு ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து இப்போவும் ட்ரெண்டிங்கில் இருக்குது. அவர் தான் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. கன்னடத்தில் நிறையா படம் போட்டிருக்காரு. கண்டாரா, விக்ரந்த் ரோனா அப்படின்னு ஒரு நல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர். சாங்ஸுமே கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. அண்ட் படத்தோட எடிட்டர் ஃபிலோமின் ராஜ் படத்தோட ஃப்ளோவை எந்த மாதிரி கெடுக்காம அது எப்படியெல்லாம் வந்து எடிட்ல இம்ப்ரவைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா அவுட்புட்டை வந்து கொடுத்துருக்காரு இந்த படத்துல. படத்தோட சினிமோட்டோகிராஃபி ஓஹோ இப்படியெல்லாம் வந்து சினிமோட்டோகிராஃபி எடுத்திருக்காங்களா பாருங்களேன், ஒரு ஏஸ்தட்டிக்கா இருக்கு இந்த ஃப்ரேமை பார்க்கும்போது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்லை. ஒரு கமர்ஷியல் ஃபிலிமுக்கும் ஆர்ட் ஃபிலிமுக்கும் நடுவில் வந்து ஒரு மீட்டரை பிடிச்சி வந்து ஒரு சினிமோட்டோகிராஃபி அண்ட் கலர் கிரேடிங் வந்து இந்த மகாராஜா படத்துக்கு பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட நெகட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்னோட ரிவ்யூவே நான் சேர்த்து சொல்கிறேன். இந்த படத்தோட நெகட்டிவ், இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்குற பப்ளிக் ரிவ்யூவாக இருக்கட்டும், இந்த படத்தை பற்றி ஸ்பாய்லரே இல்லாமல் நான் ரிவ்யூ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ சொல்கிறவங்களா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணி விட்டுருவாங்கன்னா இந்த படத்தோட ஒரு நோக்கத்தையே வந்து வேற ஒரு ட்ராக்ல வந்து மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்கள நான் குறை சொல்லல, பட் இருந்தாலும் அது வந்து நெகட்டிவ்ல ஒரு பாயிண்ட்டாக வந்து சொல்லணும், ரொம்ப ரிவ்யூ வீடியோவில் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். முக்கியமாக படத்தோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் லெவலை வந்து படம் பார்க்காதவங்களுக்கு வந்து ஹைப் ஏற்றி விட்டுருவாங்க. இவ்வளோ சொன்னீங்களே வீடியோவில், நீங்கள் சொன்ன அளவுக்கு வந்து இல்லையே அப்படிங்கிற மாதிரி படம் பார்க்காதவங்க படம் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஃபீல் பண்ணிடுவாங்க. இதை நான் ஆன்லைனில் வர ரிவ்யூவர்ஸை மட்டும் சொல்லலை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயே வந்து ஒரு படம் பார்த்துட்டாங்கன்னா படம் பார்க்காதவங்கிட்ட வந்து இது அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த பார்க்காத நபர் வந்து அந்த படத்தை பார்த்தா என்னது இது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை தான் வந்து நிறையா வீடியோஸில் வந்து நான் ஸ்பாய்லர் ஸ்டார்டிங்கில் கொடுத்துட்டு இருந்தாலும், நம்ம சேனல் பழைய சேனல்லையாக இருக்கட்டும் இந்த சேனல்லையாக இருக்கட்டும் ஸ்பாய்லர்ஸோட ரிவ்யூ கொடுத்துட்டு இருந்தாலும், ஸ்பாய்லரே இல்லாமல் இந்த படத்தை பற்றி தெரியாதவங்களுக்கு நேரோ டவுன் பண்ணி நம்ம ரிவ்யூ கொடுக்கணும். அதே சமயம் இந்த படத்தில் இருக்கிற எசன்ஸையுமே வந்து ஸ்பாய்லரே இல்லாமல் சொல்ல ட்ரை பண்ணோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் வந்து ஸ்பாய்லரே இல்லாமல் நம்ம சேனலில் வந்து ரிவ்யூ போட ஆரம்பித்தேன். பட் என்ன பேசினாலுமே வந்து ஸ்பாய்லரே இல்லாமல் அப்படிங்கிற வேர்டை கூட யூஸ் பண்ணாமல் ஸ்பாய்லர் ஃப்ரீ ரிவ்யூ கொடுக்க ட்ரை பண்ணாலுமே வந்து ஏதாவது ஒரு விஷயம் படம் பார்க்காதவங்கள எஃபெக்ட் பண்ணி அந்த படத்தில் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சுல்ல, இப்படி படம் எடுத்திருக்காங்க, இந்த படத்தில் இதெல்லாம் எனக்கு பாசிட்டிவாக தெரிஞ்சு இதை நான் வந்து நெகட்டிவாக வந்து பார்த்தேன் அப்படிங்கிற அந்த ஃபஸ்ட் டைம் ஃபீல், ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் ஆஃப் த மூவியை வந்து என்னோட வீடியோ பார்த்துட்டு படம் பார்க்குறவங்களுக்கு கொடுக்க முடியலையோ அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து எல்லா மூவி ரிவ்யூ வீடியோஸ் பண்ணும்போது எனக்கு இருக்குது. ஸோ இது பர்சனலி என்னோட ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். எல்லா படத்துக்குமே வந்து இது பொருந்தும். பட் மகாராஜா படத்தில் பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை லூசன்ஸாகவே விட்டுட்டாங்க. அதை காமிச்சிருக்கலான்னு தோணுச்சு. அண்ட் என்னதான் வந்து நான் இப்போ ரிவ்யூவில் க்ளோஸ் டு ரியாலிட்டி அளவுக்கு வந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருந்தாலும் சில விஷயத்தை பார்க்கும்போது கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு. அதையுமே வந்து கொஞ்சம் வேறு மாதிரி ட்ரை பண்ணியிருக்கலாமேன்னு தோணுச்சு. அண்ட் லாஜிக் மிஸ்டேக்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 இடத்துல வந்து பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு அதையும் அவாய்ட் பண்ணியிருக்கலான்னு எனக்கு தோணுச்சு படம் பார்க்கும்போது. மற்றபடி இந்த படத்தில் நான் பார்த்த நெகட்டிவ்ஸ் இதுதான். இன்னொரு முக்கியமான விஷயம் ஸ்க்ரீன் பிளே. இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே, ஸ்டோரி ரைட்டிங் அண்ட் கேரக்டர் டீட்டெயிலிங் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஸ்க்ரீன் பிளேவுமே. அந்த ஸ்க்ரீன் பிளேவை வச்சும் பிளே பண்ணலாம், ஒரு ஃபோர் பிளே இருக்குது படத்தில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே வந்து படம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து இந்த மகாராஜா படம் தந்துடும். பேசிக்காக வந்து இப்படியும் ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுமே வந்து நீங்கள் ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தரும். ஸோ கம்மிங் டு கேப்டன் ஆஃப் த ஷிப், டைரக்டர் நித்திலன் அண்ட் விஜய் சேதுபதி. அதாவது விஜய் சேதுபதி எங்கே போனார், இந்த மாதிரியெல்லாம் படங்கள் பண்ணவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு வந்து ரொம்ப வருஷமாக வந்து பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு, அதுவும் குறிப்பாக தமிழ் ஆடியன்ஸுக்கு செம்ம ட்ரீட்டுன்னு நான் சொல்லுவேன் இந்த மகாராஜா படம். அந்த அளவுக்கு இந்த மனுஷன் சூப்பராக நடிச்சிருக்காண்டா அப்படிங்கிற மாதிரி வந்து மகாராஜா அப்படிங்கிற கேரக்டரில் விஜய் சேதுபதி மிரட்டி இருக்காரு. இந்த படம் யாருக்காக ஜெயிக்குதோ இல்லையோ கண்டிப்பாக டைரக்டர் நித்திலனுக்காக ஜெயிக்கணும். எனக்கு தெரிஞ்சு நான் நோட்டீஸ் பண்ண விஷயங்கள் இந்த மகாராஜா படத்தில் ரிவ்யூவாக சொல்லணும்னு நினச்சது இவ்வளோ தான். சில விஷயங்கள் கண்டிப்பாக நான் வந்து மிஸ் பண்ணியிருப்பேன். அந்த விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மகாராஜா படத்தை தாராளமாக நீங்கள் ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். எல்லா வித ஆடியன்ஸுக்குமான படம் தான் இந்த மகாராஜா. இந்த மகாராஜா படத்தை தேட்டரில் போய் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓடிடியில் வரும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கே வராதிங்க.
படத்துக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா கன்ஃபார்மாக வந்து தேட்டரில் போய் இந்த படத்தை வந்து அப்ரிஷியேட் பண்ணுங்க. இந்த மகாராஜா படத்துக்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 100க்கு ஒரு 90 மார்க்ஸ் தருவாங்க. மகாராஜா ஜஸ்டிஃபைஸ் இட்ஸ் டைட்டில். நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சுருங்க. அவ்வளோதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பை பாய். நான் வரேங்க.